திகட சக்கர செம்முகம் ஐந்துள திகட சக்கர செம்முகம் ஐந்துள சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லா உத்தமன் உமையாளோடு உயிர்தொரு ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாகச் செய்தார் வித்தக வியாக்கிரபாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேரே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனு நான் மறைச்சம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே போதமுரு சூதமுனி புகன்றகாந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளாதான மேதகவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பரவியனு வெம்மை தீர தாதவுள் பூங்குளிர் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதினகர் செந்தமிழதான காதன் மலை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதே. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று இந்த துறையூர் என்கின்ற நல்ல ஊரிலே கந்தபுராண என்கின்ற ஒரு ஞான பூசை தொடங்கி இருக்கிறது. இந்த பூசையிலே கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்திரராகி பார்மையில் இன்பமுற்றி இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனை சேர்வார். இங்கே வாழும்போது நன்றாக வாழலாம், மண்ணில் நல்ல வண்ண வாழலாம், வைகளை எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது என்பது சம்பத்தர் தேவாரம். அதனால் அருளாளர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே தோன்றியது அவர்களுக்காக அல்ல, நமக்காகத்தான் அவர்கள் வந்தார்கள். கைலாயத்திலிருந்து நமக்காக வந்தார்கள். ஆகையினால் அவர்கள் பாடிய பாட்டெல்லாம் நமக்காகத்தான் பாடினார்கள், அவர்களுக்காக இல்லை. அந்த பாடலை அனுபவிப்பது, அந்த பாடலில் இருக்கிற பலனை பெறுவது நம்முடைய கடமை. அதை அனுபவிக்கவில்லை, அதை பலன் பெறவில்லைன்னா அவர்கள் மேல குறையில்லை, சிவபெருமான் மேல குறையில்லை. சிவபெருமான் எல்லாம் கொடுத்துருது, சிவபெருமான் எல்லாம் கொடுத்திருக்கிறார். தாய்மான சுவாமி சொல்றாரு, எல்லாம் உதவும் உனை ஒன்றில் பாவனை ஏனும் செய்து எல்லாம் உதவும் உனை ஒன்றில் தேகத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல புத்தியை தந்திருக்கிறான், இந்த நாட்டிலே வரக்க வச்சிருக்கிறான். அதற்கு மேல அவனை வணங்குவதற்கு அவனே வந்து கோயில் கட்டி குடும்பத்தோட வந்திருக்கிறான். அருளாளர்கள் மூலமா நூல்களையும் தந்திருக்கிறான். இது மாதிரி வேற எந்த சமயத்துக்கும் கிடையாது. இத்தனையும் கொடுத்திருக்கிறான் அல்லவா. அப்படி கொடுத்த சாமியை கும்பிடுறது, அவ்வளவுதான். இது கொடுத்த சாமியை கும்பிடுறது, மறவாமல் இருப்பது, நன்றி மறவாமல் இருப்பது. எல்லாம் உதவும் உனை ஒன்றில் பாவனையே நன்றி இது புல்லாயின் ஒரு பச்சிலையாயினும் போட்டிறங்கி நில்லேன் நல் யோக நெறி இஞ்சேன் அருள் நீதி ஒன்றும் கல்லேன் பரமே எவ்வாறு கதி காண்பதுவே என்பது தாயுமானவர் பாடல். ஆகையினாலே பெரியோர்களே, அன்பர்களே, இப்படிப்பட்ட நல்ல நூல்களை கற்பதும் கேட்பதும் நம்முடைய முக்கியமான கடமை. மிருகங்களுக்கு நூலை கற்க தெரியாது, பிராணிகள் எல்லாம் நூலை கற்காது, மனுஷன் தான் கற்க வேணும். மனிதனும் கற்கவில்லை, ஆனால் பிராணியோட பிராணிங்கிறார் திருவள்ளுவர். விலங்கொடு மக்கள் அனையரு இலங்கு நூல் கற்றாரோடு அனைவர் என்பது திருக்குறள். ஆகையினாலே நூல்கள் எப்படிப்பட்டதென்றால் மனத்தில் இருக்கிற கோணலை நீக்கக்கூடியது. மரத்தில் இருக்கிற கோணலை நீக்குவது நூல். மரத்தில் கோணல் இருக்குது இல்லம்மா, அதை ஆசாரி என்ன பண்ற, நூலை அடிச்சு கோணலை நீக்கிறான். நூலை படிச்சு மனசில் இருக்கிற கோணலை நீக்கணும். நூலை அடிச்சு மரக்கோணலை நீக்குவது, நூலை படிச்சு மனக்கோணலை நீக்குவது. திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பருகி ஊரலை பற்றி பதமறிந்து உருகி நைபவர்க்கு ஊனமின்றியே அருகு நின்றிட ஆணைக்காணல் என்பது அப்பர் தேவாரம். ஆகையினாலே பெரியோர்களே, அன்பர்களே, இப்படிப்பட்ட சமயம் கிடைத்தது அரிது. சமயம் கிடைத்தது அரிது. இந்த ஜென்மம் கிடைச்சது அரிசு.
இப்ப அடுத்தா போல நீங்க கந்த புராணம் கேட்டீங்கன்னா எங்க போவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போவீங்க? கந்த புராணம் கேட்டவங்க எங்க போவாங்க? இப்ப கட்டாயம் நம்ம போறது நெசமா, இருக்கிறது நெசமா? போறதான நெசம். இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சை இவ்வுலகில் ஒருத்தருக்கும் தீங்கினை நீ உண்ணாது. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்களது தம்மதென்றும் தாம் இருக்குந்தான் என்பார் பட்டினத்தார். இருக்கிறது பொய், அதுல சந்தேகமே கிடையாது. இருப்பது பொய், போறது நெசம். எங்கே போறது? இப்ப நான் வந்திருக்கிறேன், எங்கே போறதுன்னு கேட்டா குளித்தலைக்கு போவேன்னு சொல்லுவேன். குளித்தலைக்கு போவேன்னா ஐயா திருவானக்காவலு போவாங்க. என் சரீரத்தை விட்டு போகும்போது எங்க போறது அப்படின்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோரியத்தை படிக்கும். அதனால கந்த புராணம் கேட்டவர்கள் சிவலோகம் போவார்கள், யமலோகம் போக மாட்டார்கள். யம வரமாட்டா. நீங்க சத்தியமா நீங்க மனசுலயே வச்சுங்க. கந்த புராணம் ஒரு நாள் கேட்டாலும் போதும். உரமதாம் பத்தியோடு ஒரு நாள் உமை பரமனார் கதை கேட்போர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமையதோ அவர் மரபலாம் சிவலோகத்தின் வைகுமால் என்பது சிவ ரகசியம் என்கின்ற ஒரு நூல். இப்ப புராணம் கேட்கின்றவர்கள் மாத்திரம் சிவலோகம் போக மாட்டார்களா? கேட்டவர்களுக்கு சொந்தக்காரங்களாம் சிவலோகத்துக்கு போவார்கள். கேட்டவர்களுக்கு சொந்தக்காரர்களுடன் சிவலோகத்துக்கு போவார்கள். அப்புறம் புராணம் கேட்டவன் போறது அரிசா அதிசயமா என்கிறார் அந்த சிவ ரகசியத்தில். அதனால சிவபுராணம் தான் சிந்தைய மகிழ வைக்கும், முந்தவினைய தொலைக்கும். சிவபுராணம் சிந்தை மகிழ, சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான். அதனால வினையினால்தான் ஜென்மமே வந்திருக்குது, வினையினால்தான் பிறப்பே வந்திருக்குது. வினை போகவே ஒரு தேகம் கண்டா என்பது பட்டினத்து சுவாமி பாட்டு. உடம்பு வந்திருக்குது இல்ல, இந்த உடம்புக்கு காரணம் மூலப்பொருள் வினை. மூலப்பொருள் வினை, இந்த உடம்புக்கு மூலப்பொருள் வினை. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய் என்பது பட்டினத்தார் பாட்டு. அதனால வினையினால தேகம் வந்திருப்பதனால சில துன்பங்களை அனுபவிக்கத்தான் செய்யும். துன்பங்களே இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. மருமகளால துன்பம் வரலாம், மருமவளால. ஆனா உங்களுக்கெல்லாம் நல்ல மருமவ இருப்பான்னு எனக்கு தெரியுது. அதனால மருமவளால துன்பம் வரலாம், மாமியாரால துன்பம் வரலாம், கணவனால வரலாம், மக்களால வரலாம். அத்தனை துன்பங்களையும் தீர்ப்பது கந்தபுராணம். அத்தனை துன்பங்களையும் தீர்ப்பது கந்தபுராணம். என்ன காரணம் தெரியுமா? தேவர்கள் அத்துணை பேரும் சிறையிலே கிடந்தார்கள். 108 யுகம் சிறையில கிடந்தார்கள். அந்த சிறையை முருகப்பெருமான் வந்து வெட்டி அவர்களை விடுதலை செய்தார். சிறையை விட்டுகிற புராணம் எது? கந்த புராணம். தினனர் சரித்திர உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளை என்பது அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ். சிறையில் இருக்கும்போது நீங்க அந்த சயந்தன் புலம்புற பலனை வரும் கந்த புராணத்துல, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிறையில கிடக்கும் போது எல்லா திருமுறை தான் படிச்சானா. எங்க? சிவபுராணத்தை தான் படிச்சானா. சயந்தன் கூட கூடி அப்பெல்லாம் இந்த கமுதான் குமுதான் கல்கண்டு ராணி கோணி இடிந்த மண்டபம் இதெல்லாம் இல்லையில, இதெல்லாம் இல்லையில. அதனால எல்லாம் சிவபுராணம் தான் படிச்சானா. எங்க? சிறையில கிடந்துக்கிட்டு சிவபுராணம் தான் படிச்சானா. அதனாலதான் முருகன் வந்தானார் அருணகிரிநாதர். தினனர் சரித்திர உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே என்பது திருப்புகழ். அதனால இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிற? சிறையில தான் இருக்கிற. உடம்பு ஆகிய சிறையில. அப்பா உடம்பு கொடுக்கிற உபத்திரம் கொஞ்சமா? உடம்பு கொடுக்கிற உபத்திரம் கொஞ்சமா? அத்தனை உபத்திரங்களையும் தீர்ப்பது எது என்று கேட்டால் சிவனுடைய புகழ் ஒன்றே. இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது திருக்குறள். அதனாலே சிவபெருமானுடைய புகழை வாரி வணங்கி இருக்கிறார் கந்தபுராணத்தில். கட்சியப்ப சிவாச்சாரிய 10,345 பாடல் 6 காண்டத்திலே பாடியிருக்க கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம். கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம். கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள். அதனால கந்த பெருமானுடைய கருணையை நீங்க இதுல கேட்டீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட புராணத்தை இந்த துறையூர்ல ஆரம்பிக்கும்படியா திருவருள் துணை செய்திருக்கிறது. திருவருள் துணை செய்யிருக்கு. அது நீங்க துணை செஞ்சாதான் திருவருள் துணை செஞ்சதுன்னு நம்பலாம், உண்டா இல்லையா? அதனால தவறாம வந்து வெள்ளிக்கிழமை தோறுமா, வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த கந்தபுராணம் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணாக இருப்பது. நெற்றி கண்ணாக இருப்பது அது எப்படிப்பட்டதுன்னா, நெற்றி கண்ணு ஞானத்தை வழங்குவது. நெற்றி கண்ணு ஞானத்தை வழங்குவது. இந்த புருவா இருக்குதுவா நெற்றி நடுப்பாகம், இந்த பாகம் தான் சிவபெருமான தியானிக்கிற இடம், தியானத்துக்கு உரிய இடம். அதனால ஞானத்தை வழங்குவது. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பது இந்த கந்தபுராணம். ஞானத்தை கொடுப்பது கந்தபுராணம். பெரிய புராணம் வலது கண்ணு, திருவிளையாடல் புராணம் இடது கண்ணு, கந்தபுராணம் நெற்றி கண்ணு. நெற்றி கண்ணில் இருந்து தான் முருகன் வந்தான். நெற்றி கண்ணில் இருந்து தான் முருகன் வந்தான். நெற்றி கண்ணு தான் முருகனை உண்டு பண்ணுச்சு, மன்மதனை சாம்பல் ஆகுச்சு. நெற்றி கண்ணு கண்ணு மன்மதனை சாம்பல் ஆகுச்சு நெற்றி கண்ணு.
முருகனை அதே கண்ணு வரவழைச்சது. கருவேளை சாம்பலாச்சு, சாம்பலாக்கியது செவ்வேளை வரவழைத்தது. செவ்வேள் வந்தால் கருவேல் தொலைந்தான், கருவேல் தொலைந்தால் செவ்வேள் வந்தார். கருவேலாகிய மன்மதன் தொலைந்தான், நெற்றிக்கண்ணை விழிச்சார திறந்தார, மன்மதன் சாம்பல் ஆயிட்டான். அடுத்தாற் போல அதே கண்ணில் முருகனை வரவழைச்சார். இப்போ நம்ம அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புராணம் இந்த கந்த புராணம். இதை கேட்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகபட்ச அதனால அடுத்தாப்பில் சிவலோகம் தான். நீங்கள் வேற லோகத்துக்கு போகலாம்னு நினச்சா கூட விடமாட்டார், முருகன் விடமாட்டார். ஒரு நாளைக்கு கனவுல பத்தியாக கேட்டிங்கன்னா கனவுல ஒரு நாளைக்கு முருகன் வருவான், கனவுல ஒரு நாளைக்கு முருகன் வருவான். அதனால இந்த தார தோஷம், செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த புராணத்தை கேட்டால் எல்லாம் ஓடியே வரும். ராகு கேது தோஷம் இப்போ எல்லாம் சொல்றாப்பா. முன்னையெல்லாம் செவ்வாய் தோஷத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டு தான் இப்போ ராகு கேது தோஷத்தை ஆரம்பிச்சுட்டேன். இப்போ ஒரு 2-3 வருஷமா புரோக்கர்ல இருந்து எல்லாமே ராகு கேது இருக்குதுங்களா, ராகு கேது இருக்குங்களா அப்படிங்கிறேன். சகல கிரக தோஷத்தை நீக்குவது இந்த கந்த புராணம். எல்லா கிரக தோஷத்தையும் நீக்குவது இந்த கந்த புராணம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்களை எல்லாம் நீக்குவது இந்த கந்த புராணம். நீங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கள, மற்றைய புராணங்களுக்கும் கந்த புராணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றைய புராணங்கள் எல்லாம் பாடினவர்கள் சூத்திரர்கள், இதை பாடினவர் சிவாச்சாரியார். அந்த காலத்து சிவாச்சாரியார். சிவாச்சாரியனா புரியுதா? குருக்கள், குருக்கள் மணி அடிக்கிற குருக்கள். ஆதிசைவர். ஆதிசைவர்னா சிவபெருமான 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன்னு பாடியிருக்கிறார் அல்லவா சுந்தர திருத்தொண்ட தொகையில. அதனால 30 திருமேனி தீண்டி பூசிக்கிற அந்த பரம்பரையில வந்தவர். அந்த பரம்பரையை என்ன பண்ணிருக்க, அந்த பரம்பரையை என்ன பண்ணிருக்க, சிவபெருமானியை பூசை பண்ணது. அந்த பரம்பரையை அத்தனை புண்ணியமும் சேர்ந்து இந்த கட்சியப்பூர் கிடைச்சு போச்சு. அந்த கட்சியப்பூருடைய பரம்பரை எவ்வளவு இருந்திருக்கும், அத்தனை பரம்பரையிலே செய்த பூசா பலம் பூராவும் இவர் கிடைச்சது. அதுக்கு மேல முருகப்பெருமான அடி எடுத்து கொடுத்தார். கந்த புராணம் எப்படி பாடப்பட்டது, முருகப்பெருமான அடி எடுத்து கொடுத்தாரு, அவனே திருத்தினான். பாடி முடிச்சுட்டு அந்த சுவடியை முருகப்பெருமானுடைய திருவடியில வச்சுட்டு வருவாராம். காலையில பார்த்தா சில இடங்களில் திருத்தி இருப்பாராம், எழுத்துக்களை திருத்தி இருப்பாராம். அதனால முருகப்பெருமானுடைய திருக்கரம் பட்ட நூல், திருக்கரம் பட்ட நூல். திருவாசகத்தை சிவபெருமானை எழுதினார், திருவாசகத்தை சிவபெருமானே தன்னுடைய கையில எழுதினாரு. கந்த புராணத்தை முருகன் திருத்தினான், அடி எடுத்து தந்தான், திருத்தினான். அப்புறம் அரங்கேற்றத்துக்கு வந்து அவனே அரங்கேற்றம் பண்ணி வச்சான். அடி எடுத்தும் தந்தான், அதுக்கு மேல வந்து திருத்தியும் கொடுத்தான். அப்புறம் அரங்கேற்றத்துக்கும் அவனே வந்து அரங்கேற்றம் பண்ணி வச்சான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் கந்த புராணம். கந்த புராணத்தை ஐயா சொல்ற மாதிரி அதிகபட்ச எங்கேயும் பிரசங்கள் அதிகமா இல்லை. இப்போ அர்ஜுன் கூட சொன்னாரு, ஏன்னா இது ரொம்ப சிரமம். கந்த புராணம் சொல்றது கொஞ்சம் சிரமம். சைவ சித்தாந்தம் தெரியணும், மற்றைய புராணங்கள் தெரியணும், திருமுறைகள் தெரியணும், அதுலயும் நுட்பமான விஷயங்கள் தெரியணும். படிச்சா மாத்திரம் போதாது. அப்படி இருந்தா அதோட ஆச்சாரிய இடத்துல பாடம் கேட்டது இருக்கணும். இத்தனையும் ஆண்டவன் செயலால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆச்சாரிய இடத்துல பாடம் கேட்டிருக்கிறேன். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை 3 தீட்சை வாங்கியிருக்கேன். 1971 3 தீட்சை. தேவகோட்டை குருநாதர்கிட்ட தத்பூசி தீட்சை, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை 3 தீட்சையும் வாங்கியிருக்கிறேன். கல்யாணத்துக்கு முந்தைய 3 தீட்சை. ஐயா சொன்ன மாதிரி பிள்ளைகள் எல்லாம் தேவாரம் பாடித்தான் ஆட்டுவேன். அந்த மாதிரியான ஒரு முறையினாலே இந்த புராணங்கள்லாம் சொல்றதுக்கு ஆண்டவன் கருணையினாலே ஓரளவு அறிவு கிடைத்தது. அதனால இப்போ எங்கள் குளித்தல பக்கத்தில் ஒரு 20 புராணங்களுக்கு மேலே சொல்லியிருக்கிறேன். அருணாசல புராணம், காஞ்சி புராணம், திருக்காலத்தி புராணம், பேரூர் புராணம், திருத்தணிய புராணம், கோயில் புராணம், திருவாதூரில் புராணம், இப்போ கந்த புராணம், இது மாதிரி இன்னும் நிறைய புராணங்களே சொல்லியிருக்கிறேன். இந்த துறையூரில் இந்த மாதிரி வடக்கு திசை இப்படி ஜூன்யமாக இருக்குதுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வடக்கு திசை இப்படி ஜூன்யமாக இருக்குது, சைவ சம்பந்தம் இல்லாமல். ஐயா சுப்பிரமணியம் சொன்னாங்க, புகழேந்தி, இன்னொருத்தர் மதுரை வேறு. இங்கே இருக்கார் மதுரை வேறு. மதுரை வேறுன்னா நீங்கள் அந்த மாதிரி இந்த பொம்மி சக்கமா புருஷன் நினச்சி விடாதீங்க. மதுரை வேறுன்னா நம்ம சிவபெருமான் மதுரையில் இருக்கிற வேறு. சொக்கநாத சாமி தான் மதுரை வேறு. இது இந்த சாமி புரியுதா? இந்த மதுரை வேறு, அந்த மதுரை வேறன் அல்ல. இந்த மதுரை வேற மதுரையில் இருக்கிற வீரன் ஆகிய, வீரன்கிறது சிவபெருமான் பேர் தான். வீரன்கிறது தாரகை போலும் தலைத்தலை மாலை தளல் அரப்பூன் வீர எந்தன்னு விடுதி கண்டார். வீரன் சிவபெருமான் தான், சூரனும் சிவபெருமான் தான். அதனால மதுரையில் இருக்கிற வீரன் புகழேந்தி சுப்பிரமணியன் பல அன்பர்கள் இங்கே வந்து பல நாளா அவர்களும் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பணி இன்னும் சிறப்பாக நடைபெற வேணும். எத்தனையோ காலத்துக்கு இந்த சைவ சமயம் கிடைத்தது, சைவ சமயம்
கிடைத்தது என்கின்ற மகிழ்ச்சியிலே இந்த திருப்பணி இன்னும் அதிகமாக வளர வேணும். அதற்கு நம்முடைய தங்கவேல் என்கின்ற அன்பர் இங்கே முன்னையே நல்ல விழாக்கள் எல்லாம் இங்கே செய்திருக்கிறாரு. திருவானக்காவலையும் செய்திருக்கிறாரு. பிரதிபலன்களை எதிர்பார்க்காம நல்ல கைங்கரியம், சிவகைங்கரியம், சிவப்பணியை நிறைய செய்கிறார். அவருக்கு இன்னும் ஆயுள் நிறைய வளர வேணும். அந்த குடும்பம் இன்னும் அதிகமாக தழைக்க வேணும். அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும். என்ன உதவி? வாரந்த வராமல் வந்து கேட்கணும். டிக்கெட் உண்டாப்பா? கேட்கறது டிக்கெட் இல்லையே. சரி சரி, டிக்கெட் இல்லையா, அதனால நீங்க தாராளமாக வந்து கேட்கலாம். கேட்கிற வாழ்க்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்க கேட்கும் போது உங்களுக்கு இந்த மன நிறைவினால வியாதி வராது. சத்தியமா சொல்றேன். இந்த கேட்கும் போது நீங்க பெரிய அமெரிக்கா டாக்டர்கிட்ட சாப்பிட்ட மருந்து கூட இது மாதிரி வளர்ந்துராது. இந்த புராண ஆசிரியனுக்கு என்ன பேரு தெரியுமா? வைத்தியநாதன். இந்த புராண கதாநாயகன் சுப்பிரமணியன். கதாநாயகன் சுப்பிரமணியன் கதாநாயகன் சுப்பிரமணியன். அவன் என்ன வியாதிக்கு வைத்தியம்? பவரோக வைத்தியநாத பெருமாளை. பவரோக வைத்தியநாத. உடலுக்கு வர்ற வியாதி இருந்துப்பா, உயிருக்கு வர்ற வியாதி இருந்துப்பா. வைத்தியநாதன்னா அவன் தான். வைத்தியர்களுக்கெல்லாம் நாதன் தலைவன். அதனால அப்படிப்பட்ட வைத்தியநாதனுடைய புராணம் இது. அதனால இந்த புராணத்தை கண்ணா வீட்டில் இருக்க வேணும், எல்லாரும் படிக்க வேணும், அதோடு கேட்க வேணும். கற்பதை விட கேட்பது ரொம்ப நல்லது. கற்பதை விட கேட்பது நல்லது. கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்ப ஞாபகமே இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா தான் டிஃபன்ல ஞாபகம் வரும். அதனால கேட்கும் போது எப்படி இருக்கும்னா, சுவாமி கிட்டத்திலேயும் ஞாபகம் இருக்கும். கேட்கும் போது சுவாமி கிட்ட தான் தொடர்பு இருக்கும். அதனால எல்லாம் மறந்து விடுவோம். என்னை மறந்தே இருந்தேன், இறந்தே விட்டது உடம்பே என்பார் அருணகிரிநாத். அதுபோல கேட்கும் போது உங்களுக்கு என்ன எங்க இருக்கு தெரியுமா? சுவாமி இடத்துல தான். 1 மணி நேரம் கேட்கிறீங்கன்னா 1 மணி நேரம் கைலாயத்தில் இருந்த பலம். ஆகையினால இப்படிப்பட்ட புராணத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் நிறைய துணை செய்ய வேணும். அதனுடைய ஆரம்பத்தை கூட நான் இப்போ சொல்லலை, என்ன நேரம் ஆச்சு. அடுத்த வாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லிடுவோம். அதனால அது தகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணியாவுர வெகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவா என்பது அந்த முதல் பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்கே விளக்கம் சொன்னால் 2 மணி நேரம் வேணும். ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொன்னால் 2 மணி நேரம் வேணும். அப்படிப்பட்ட பாடலை அமைச்சிருக்கிறாரு. இவருடைய ஞானம் அளவில்லாதது. ஆகம ஞானம், வேத ஞானம், உபனிஷத்துக்குடைய ஞானம், அதுக்கு மேல பூஷாவலத்தினால வந்த ஞானம், அந்த பரம்பரையில வந்த ஞானம், அவங்க அப்பா செஞ்ச பூசையினால வந்த பாலன் ஞானம், அதுக்கு மேல அம்மா செஞ்ச அந்த அம்மா பரம்பரையில வந்தது. ஞானசம்பந்தரை சொல்லும் போது மரபு 2 செய்வ நெறியினார். ஞானசம்பந்தருடைய அப்பா மரபு சைவ நெறி, அம்மா மரபு சைவ நெறி. மரபு 2 செய்வ நெறி வழிவந்த கேண்மையில அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது. சிவபெருமானை தவிர வேற சாமி தெரியாதா? யாருக்கு? ஞானசம்பந்தருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சிவபெருமானை தவிர வேற சாமி தெரியாதா? இப்ப நமக்கெல்லாம் எத்தனை சாமி தெரியுது? 1 சாமியா 2 சாமியா? என்கிட்ட ஒரு ஆள் சொன்னேன், நானும் வேண்டாத சாமி பாக்கி இல்லைன்னா. எத்தனை சாமின்னு? ஒரு 10-15 சாமிக்கு பிரார்த்தனை வச்சிருக்கிறேன். அட இப்படி வச்சுனா எல்லா சாமியும் கை விட்டுருமுடான்னு. என்ன ஐயான்னு கேட்டேன். ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிறியா, இந்த காரியம் முடியணும்னு வேண்டிக்கிறியா, அடுத்த சாமி கிட்ட போய் வேண்டியா? அப்ப இந்த சாமி என்ன நினைக்கும்னா, நம்மளை நம்பாம தானே இந்த பையன் அங்க போறேன். அந்த சாமி விட்டுட்டு இன்னொரு சாமி கிட்ட போய் வேண்டியா, அந்த சாமி நினைக்குமா நம்மளை நம்பாம தானே அங்க போறேன், இவனுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா சாமியும் கை விட்டுரும். புரியுதா? சிவபெருமான் கைவிட மாட்டான். கைதரவல்ல கடவுளம், கைதரவல்ல மெய்தரு வேதியன் ஆகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. இப்படிப்பட்ட வாக்கியம் பாருங்க. போற்றி திருவுகள் மெய்தரு வேதியனாகி வினைகட பாட்டை பாத்தியா? போற்றி திருவகள் மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. அவன்தான் கை கொடுத்து ஏற்றுவாரை தவிர வேற யாரும் ஏற்ற முடியாது. என்ன காரணம் என்றால், சிவபெருமான் ஒருவன் தான் பரம்பொருள் கடவுள். மற்ற சாமி எல்லாமே நம்மளை போல பிறக்கிறது இறக்கிறது. மற்ற சாமி எல்லாமே பிறப்பு இறப்புகளை உடையது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகியாங்கே மாதொரு வாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவையிலாதான் அறிந்தருள் செய்வன் என்று என்பது சிவஞான சித்தியார். அதனால எல்லா சாமிக்கும் பிறப்பு இறப்பு உண்டுபா. சிவபெருமான் பிறப்பில்லை இறப்பில்லை. செம்மான் மகளை திருடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இது சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்தலேன் என்பது கந்தர் அனுமதி. சிவபெருமான் பிறப்பில்லை, பார்வதிக்கு பிறப்பில்லை, விநாயகருக்கு பிறப்பில்லை, முருகனுக்கு பிறப்பில்லை. எல்லாம் தோன்றினவர்கள். அந்த சாமி கூட சொன்னார் பத்தியா, உதித்தரும். அவதாரம்னு சொன்னா தப்புன்னாரு. ரொம்ப அருமையான கருத்து தான். அவதாரம்னு சொன்னா தப்பு. அவதாரம் இப்ப ஞானசம்பந்தரை சொல்றாரு, அதெல்லாம் ரைட்டு. திருநாவுக்கரசர் சொல்றாரு, சுந்தரர் சொல்றாரு, ரைட்டு. அவங்க அவதாரம், உயிர்கள் அவதாரம், மேல இருந்து கீழே இறங்கி வருது. சுவாமி கச்சியப்பர் அப்படி சொல்லலையே. ஒரு திரு முருகன் வந்தாக உதித்தனன். உதித்தனா என்ன? சூரியன் உதித்தான். நேற்று மறைந்திருந்த சூரியன் இன்று வந்து உதித்தான்.
அதனால உள்ளே இருந்த சாமி வெளியே வந்துச்சு. 5 முகமா இருந்த சாமி 6 முகமாச்சு. 5 முகமா இருந்த சாமி 6 முகமாச்சு. எல்லா தேவர்களும் 5 முகத்தோட போனாங்க. தேவர்கள் 5 முகம். 5 முகம்னா புரியுதா? சூரபன்மனுடைய கொடுமையினாலே அவர்கள் அளவில்லாத வேதனை அடைந்து 108 யுகம் சிறையிலே கிடந்து அளவில்லாத துன்பத்தை அடைந்தார்கள். அவர்கள் எல்லாம் 5 முகமாக போனார்கள். நீங்க அஞ்சாதீர்கள் என்று சொல்லி 6 முகமாக வந்தார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்று, வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்று, நெஞ்சில் உருகா நினைக்கில் இருகாலும் தோன்று முருகா என்று ஓதுவார். அதனாலே அப்படி முருகான்னு சொல்லிட்டா போது. வெளிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா என நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருகளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் வையூரவே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழூர் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது வரவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லை. சாகாதனைய சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செய்யினால் வாகா முருகா மயில் வாகனனை யோகா சிவஞானோபதேசிகன் என்பது கந்தர் அனுபூதி. ஆகையினாலே அன்பர்களே பெரியோர்களே, இந்த மாதிரி ஒரு தேசம் கிடைச்சது ஆச்சரியம். இந்த மாதிரி ஊரு கிடைச்சது ஆச்சரியம். அதனால மற்ற சமயங்கள் இருக்கிறதோ அல்லது காடு மேடுகள்லையோ இப்படி ஆலயங்கள் இல்லாத ஊர்லயோ இருந்தோம்னா நமக்கு இந்த புத்தி வராது. நம்ம இந்த ஊர்ல பிறக்க வச்சு சுவாமி எழுந்தருளி இருக்கிற இந்த தேசத்துல இந்த ஊர்ல பிறக்க வச்சு இந்த நூல்களை எல்லாம் அறிய வச்சு அதை கேட்க முடியாது வச்சிருக்காம. அது எல்லை இல்லாத கருணை, அவனுடைய எல்லை இல்லாத கருணை. அந்த கருணையை மறக்கப்படாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் போல நன்றியே மறக்கப்படாது. சிவபெருமான் செய்திருக்கிற உபகாரத்தை மறக்கப்படாது. அதனால மறக்காம இருக்கிறதான் இந்த மாதிரி நூல் எல்லாம் படிக்கிறது கேட்கறது, மறக்காம நினைவுபடுத்துவதற்காக. ஆகையினாலே பெரியோர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திருவருளால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. நான் திருவானக்காவலில் பேசுகிறேன், திண்டுக்கல்ல பேசுகிறேன், திருச்செங்கோட்டில் பேசுகிறேன், கோயம்புத்தூரில் பேசுகிறேன், மெட்ராஸில் பேசுகிறேன், திருச்சியில் பேசுகிறேன், இன்னும் பல இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கேன். தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசாத நாளெல்லாம் பரவா நாள் என்று அப்பர் சுவாமி சொல்றாரு. அதனால பேசாமல் இருந்தால் அப்பர் கோவிச்சுக்குவாரு. பேசாமல் இருந்தோம்னா அப்பர் கோவிச்சுக்குவாரு. இப்போ பேசாமல் மாமியாரும் மருமகளும் பேசாமல் இருந்தால் என்னமாமா இருக்கும்? இப்போ மருமக பேசலேன்னு வச்சுக்க மாமியாக்கிட்ட என்னமா இருக்கும்? ஏன் அப்படி பேசாமல் இருக்கிறா அப்படின்னு வருத்தமா இருக்கும் இல்லை? அதுபோல நம்ம பேசாமல் இருந்தா சிவபெருமான் கோவிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். யாரை பேசுறது? சிவனையே பேசுறது, சிவனையே பேசுறது. ஊர் பேச்ச பேசினா வேதனையா இருக்கும். அட அவன் பேச்ச பேசாதீங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்கல்ல. அட அவன் பேச்ச என்கிட்ட பேசாது. ஆகாதவன் பேச்ச சொன்னோம்னா அந்த இன்னொரு ஆள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கேள்றீங்களா? அட அவன் பேச்ச என்கிட்ட பேசாதப்பா, எரிச்சலா இருக்கும். அதனாலதான் எவன் பேச்சையும் பேசாம சிவன் பேச்சையே பேசுறது, சிவனுடைய பேச்சையே பேசுறது. வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும்பரான்றனே வாயே வாழ்த்து கண்டாய் செவிகால் கேன்மீன்களோ சிவனெம்மர செம்பவள எரிபோல் மேனிப்பெறான்கிற எப்போதும் செவிகால் கேன்மீன்களோ என்பது திருவங்கமால. ஆகையினால இந்த ஜென்மம் இந்த சமயம் கிடைச்சது அரிசி, இந்த சமயம் கிடைச்சது. எந்த சமயம்? சைவ சமயம். அதனால சமயத்துல வாழணும், சமயத்துக்காக வாழணும், சமயத்துல வாழணும், சமயத்துக்காக வாழணும். சமயம் போல வாழக்கூடாது. சமயம் போல வாழ்வது வாழ்வே அல்ல. சமயம் போல வாழ்வது வாழ்வே அல்ல. சமயத்துக்கே வாழணும், சமயத்துக்காகவே வாழணும். அதனால சமயம் தெரியலன்னா இந்த லோகத்திலேயே வாழ முடியாது, அந்த லோகத்திலேயே வாழ முடியாது. சமயம் தெரியலன்னு வச்சுக்கோ. இப்போ வீட்டுக்காரம்மா ரொம்ப அவசரமாக முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவள் வேலையை முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரம்யா இந்த காப்பி போடு அப்படின்னா அவளுக்கு என்னமா இருக்கும்? என்னமா இருக்கும்? எரிச்சல். அது பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு அடக்கி விடுவான். உண்டா இல்லையா? சமயம் தெரியுதா அவனுக்கு? அவள் கேட்பா. சமயம் தெரியுதான்னு கேட்பாளா? கேட்க மாட்டாள். அவள் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது போடுனா உடனே போட்டுருவான். இந்த மாமா போட்டுறேன் அப்படிப்பா. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் தானே. உங்களுக்கு யாருக்கு இப்போ தெரியாத ஆளுங்க இருக்கிறான்? இல்லை தெரியாத ஆளுங்க இருக்கா? எல்லாம் நல்ல அதில் நல்ல அனுபவம். எதில்? இப்போ நான் சொன்னதில் நல்ல அனுபவம். அதனாலே அப்படி சமயம் தெரியவில்லை. ஆனால் இந்த லோகத்திலையும் வாழ முடியாது. இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்க, இன்னும் 1 மணி நேரம் பேசினேன்னா என்ன மாதிரி இருக்குமா? எரிச்சலாக இருக்கும். போதுமையா நிறுத்தியான்னு சமயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் சமயம் தெரியவனும் அந்த சமயத்தை தெரிய வைப்பது நம்முடைய சிவ நூல்கள். சமயத்தை தெரிய வைப்பது சிவ நூல்கள். சைவத்துக்கு மேலே சமயம் கிடையாது, சிவனுக்கு மேலே தெய்வம் கிடையாது, பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரம் கிடையாது, திருநீற்றுக்கு மேலே உயர்ந்த பொருள் கிடையாது. ஆகையினால் அப்படிப்பட்ட உண்மைகளெல்லாம் சொல்லுவது நம்முடைய சிவநூல்கள். அந்த சிவநூல்களிலே சிவதோத்திரம், சிவதாத்திரம், சிவபுராணம் என்று 3 வகையாக இருக்கிறது. அதனால சைவ சித்தாந்தத்திலே அடிப்படை பொருளாக இருக்கிறது பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்கள். கடவுள், உயிர்கள், உலகம். கடவுள், உயிர்கள்,
உலகம். இந்த மூன்றத்தான் எல்லா நூலும் சொல்லுது. அது திருமுறையாகிய 12 திருமுறை தோத்திரமும் 14 சாத்திரமும் கருத்தாக சொல்லுது. கருத்தா சொல்லுது. 14 சாத்திரமும் கருத்தா சொல்லும். 12 திருமுறை கருத்தும் கதையுமா சொல்லும். பதிவு சுபாசத்தை கருத்தும் கதையுமா சொல்லும். இது கதையா சொல்லும் புராணம். சைவ சித்தாந்தத்தை கதையா சொல்லுவது இந்த கந்த புராணம். ஆகையினால அப்படிப்பட்ட புராணத்தை நீங்கள் கேட்பதற்கு திருவருள் கூட்டி வச்சிருக்கு. திருவருள் கூட்டி வச்சிருக்குது. அதனால நீங்க தவறாமல் வந்து கேளுங்க. உங்களுக்கு வியாதி வராது. முதல்ல வியாதி வராது. மருமக சண்டை போட மாட்டான். உண்மையா சொல்றேன். மருமக இப்ப எனக்கு ஒரு மருமக வந்திருக்கிற சண்டை போடுறதே காணும். சண்டை போடுறதே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? கந்த புராணம் படிச்சதுனால. ஆகையினாலே இப்படிப்பட்ட சிவபுராணங்களை ஓதுகின்றவர் உண்மையிலே சகல பாக்கியம் உண்டாகும். சிவபுராணங்களை ஓதுவதனாலே கேட்பதினாலே எல்லா நன்மையும் உண்டாகும். மாதோர் ஊரனே வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காளி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தம்